வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு, சீடை, அவல் பாயசம் இதெல்லாம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். முறுக்கு சுடுறதுக்கு 1 கப்பு மாவு, அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் 1 கப்பு அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, உளுந்து லேசாக வறுத்து அரைச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை மாவு, காந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா அப்படி செய்துட்டு போடணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போடணும். இதில் சூடு பண்ண எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கலந்துக்கணும். கலந்துக்கின்னு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்து அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு போட்டு அதை கரைச்சி இதில் லேசாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். அதிகமாக தெளித்தா தண்ணி அதிகமாகிடும். முறுக்கச்சியில் உள்ள கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா தடவிடணும். அப்போ தான் புழிவுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கச்சில் அந்த முறுக்க மாவு போட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த முறுக்கச்சியில் இதுமாதிரி ரவுண்டாக புழிஞ்சிக்கணும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் புழிஞ்சிக்கணும். இது மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே திருப்பிக்கணும். இந்த முறுக்கு ரொம்ப செவக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கலர் மாறினோடனே மொறுமொறுப்பு தன்மை வந்துடும். இந்த அளவு செவந்த உடனே இதை எடுத்துடலாம். இந்த முறுக்கு இப்படி தான் போட்டிருக்கேன். இது திருப்பி போட்டு செவந்த பிறகு எடுக்கணும். முறுக்கு செய்தாச்சு. இப்போ சீடை செய்கிறது எப்படி பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன்
உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதை கலந்துக்கினேன். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சிட்டு இதில் போடணும். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனில் கொஞ்சம் போட்டு கலந்துட்டு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கலந்துக்குங்க. அதில் கலந்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இந்த மாவை இப்படி ரவுண்டாக உருட்டிக்கணும். அழுத்தி உருட்ட தேவையில்லை, லூஸாக உருட்டுங்க. ரொம்ப ரவுண்டாக உருட்ட தேவையில்லை. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கலாம். அப்போ தான் அந்த சீடை எண்ணெயில் போடக்குள்ள வெடிக்காமல் இருக்கும். இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டிக்கணும். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த உருட்டி வச்சுருக்க சரி எண்ணெயில் போடணும். எண்ணெய் காஞ்சது எண்ணெயை மீடியம் தீயில் இல்லை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போடணும். சீடை செய்தாச்சு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் பாயசம் எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இதை காய்ச்சணும். பால் காஞ்ச உடனே இதுக்கு 1 கப் அளவு இதில் அவல் இதில் சேர்க்கணும். இந்த அவல் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இந்த அளவு வெந்த உடனே இதில் 1 கப் சர்க்கரை, எதில் நம்ம அவல் எடுத்துருமோ அதில் 1 கப் சர்க்கரை இதில் போடணும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். கரையிற வரைக்கும் இடைய விடணும். இதில் ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு போட்டிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த பாயசத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போடணும். கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அவல் பாயசம் செய்தாச்சு. நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி முறுக்கு சீடை அவல் பாயசம் செய்து பாருங்கள். கிருஷ்ணருக்கு படைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.